என்ன 6 அடி உயரமுள்ள ரேக்கை வந்து ஒரு மாடி மேலே வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி மாடி மேலே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்களா? இது சம்மந்தமான வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். 6 அடி உயரமுள்ள ரேக்கை ஒரு சின்ன ஆட்டோவில் எப்படி வச்சு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இந்த ரேக் வந்து ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக். இந்த ரேக் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ரேக். இந்த ரேக் வந்து நெட் போல்ட் அட்ஜஸ்டபிள் ரேக். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த ரேக்கோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டோட ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இந்த ரேக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, சாக் பீஸ்லேயோ அல்லது மார்க்கர்லேயோ வந்து பர்டிகுலர் இன்ச் டேப்பில் அளந்து ஒரு பிளேட் டு அனதர் பிளேட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்ட ஆரம்பிங்க, ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ரேக்கோட அனதர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் புக் ஷாப்புக்கு நீங்கள் வந்து வாங்கலாம், அண்ட் ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு வாங்கலாம், லைப்ரரிக்கு வாங்கலாம், கிச்சனில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கலாம். டூல்ஸ்லாம் வாடகை கொடுக்கக்கூடிய கடைகளுக்கு இந்த ரேக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ரேக்கோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த ரேக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு வருஷம் கழிச்சோ அல்லது 6 மாதம் கழிச்சோ ஹைட்டு அதிகரித்து வைக்கணும், பட் இதே ரேக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஹைட்டு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த 6 அடி ஹைட்டை வந்து 8 அடி ஹைட்டாக மாற்றலாம். ஸோ இந்த ரேக்கோட அதான் பெனிஃபிட், அனதர் பெனிஃபிட். இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக்கு கூட இன்னொரு ஸ்லாட்டட் ஆங்கிளை வச்சு ஹைட்டை வந்து 8 அடியாக மாற்றி பிளேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், பிளேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் 20 கிலோ வெயிட் வைக்கலாம், 30 கிலோ வைக்கலாம், 40 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்லேயும் இந்த மாதிரி வெயிட்டை வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டை வந்து வைக்கிற மாதிரி குவாலிட்டியில் நம்ம பிளேட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி தரோம். இந்த ரேக்கில் வந்து கார்னர் பீசஸ் வந்து 8 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெவியான லோடு வைக்கிறதுக்கு மட்டும்தான் கார்னர் பீஸ் தேவைப்படும். இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக் வந்து ரொம்ப ரொம்ப எவர்கிரீன் ரேக், எந்த காலத்துலேயும் பயன்படக்கூடிய ரேக் இது.